முதல்வர் முன்னிலையில் தான் இணைவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான தாமதம் தான் இது. அதான் ஏன் சார் அப்போ அவர் ஒத்துப்பாரா? ஏன்னா இது முன்னாடி பல பேர் ஜாயின் பண்ணும்போது திரு விஜய் அவர்கள் வரல, திரு ஆனந்தோ ஆதவர்ஜன் இவங்க தான் வந்து பார்த்து ஏன் விஜய் அவர்கள் சந்திக்க மறுக்கிறாரா? ஏன் அப்படி? இல்லைங்க, இவர் ஒரு நடிகராக வந்தவர். முதல்ல நாம் எல்லாத்துக்கும் இறங்கி எல்லா இடத்துலையும் நாம் நிற்போம்னு தெரிஞ்சால் அந்த மவுஸே போயிடும். முதல்ல அது மாஸ் இல்லை. அங்கே போன இடத்துல அவர்களை தக்க வைக்கிற முயற்சியில் எடப்பாடி தோற்று போயிட்டார். அவங்க கேட்ட பதவிகளை கொடுக்கல. அவர் டம்மியாக சில பதவிகளை கொடுத்ததில் அவங்க மீண்டும் அதிருப்தியில் இருக்காங்க. அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் நீங்கள் இணைங்க அப்படிங்கிறது தான் தலைமை சொல்கிற கட்டளையாக இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, முதல்வர் முன்னிலையில் தான் இணைவோம்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதற்கான தாமதம் தான் இது. அதான் ஏன் சார் அப்போ அவர் ஒத்துப்பாரா? ஏன்னா இது முன்னாடி பல பேர் ஜாயின் பண்ணும்போது திரு விஜய் அவர்கள் வரல, திரு ஆனந்தோ ஆதவர்ஜன் இவங்க தான் வந்து பார்த்து ஏன் விஜய் அவர்கள் சந்திக்க மறுக்கிறாரா? ஏன் அப்படி? ஏன்னா இப்போ மற்ற கட்சியெல்லாம் பார்த்தா அப்படின்னா ஒரு பெரிய இணைஞ்சாங்க அப்படின்னா அந்த கட்சியினுடைய தலைவர் வருவார், நம்ம ஸ்டாலின் அவர்களே பார்த்துருக்கோம். அப்படின்னும் போது இந்த கட்சியில் ஏன் இந்த மாதிரியான ஒரு மாற்றம்? இல்லைங்க, இவர் ஒரு நடிகராக வந்தவர். முதல்ல நாம் எல்லாத்துக்கும் இறங்கி எல்லா இடத்துலையும் நாம் நிற்போம்னு தெரிஞ்சால் அந்த மவுஸே போயிடும். முதல்ல அது மாஸ். நீங்கள் அவரை பார்க்கணும்னா நீங்கள் பல தடைகளை கடந்து 7 மலைகளை கடந்து 7 கடல்களை கடந்து தான் பார்க்கணும். அப்போ தானே அந்த இமேஜ் பில்டப் ஆகி நிற்கும். ஸோ அது அதில் தெளிவாக இருக்கார் அவர். இன்னொன்று, ஒருத்தருடைய இம்பார்ட்டன்ஸை பொறுத்து தான் அவர் முதல்வரை சந்திக்கணுமா, முதல்வருக்கு கீழ் இருப்பவர்களை சந்திக்கணுமாங்கிறது. அதனால் எல்லாரையும் முதல்வர் சந்திக்கணுங்கிற அவசியம் இல்லை. இந்த விஷயத்தில் இவங்க ரெண்டு பேருமே அந்த தொகுதியில் மிகப்பெரிய கிங்காக இருக்கிறதுனால கட்டாயமாக சந்திக்கிறார். இறுதியாக இன்னும் வேறு எந்தெந்த முன்னாள் அமைச்சர்கள் முன்னாள் எம்எல்ஏக்கள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அதிமுகவில் இருந்து? நீங்கள் விஜய் முதல்வராக பொறுப்பேற்ற பிறகு அவர் சிவி சண்முகம் தலைமையிலான ஒரு குழுவை சந்தித்தார்ல, அந்த குழுவில் இருப்பவர்கள் எல்லாருமே இங்கே வருவதற்கு தயாராக இருக்காங்க. ஆனால் அவங்க சமாதானம் திரும்ப போய் அங்கே இல்லை அங்கே போன இடத்துல அவர்களை தக்க வைக்கிற முயற்சியில் எடப்பாடி தோற்று போயிட்டார். அவங்க கேட்ட பதவிகளை கொடுக்கல. அவர் டம்மியாக சில பதவிகளை கொடுத்ததில் அவங்க மீண்டும் அதிருப்தியில் இருக்காங்க. அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் நீங்கள் இணைங்க அப்படிங்கிறது தான் தலைமை சொல்கிற கட்டளையாக இருக்குது. பட் இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கான மரியாதை எங்களுக்கு வேணும், நாங்கள் முதல்வர் விஜய் அவர்கள் முன்னால் தான் சேருவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதை ஒரு பிரம்மாண்டமான விழா செஞ்சு ஏற்பாடு பண்ணி அதில் இவங்க ரெண்டு பேரும் இணைவதாக ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதனால் முதல்வர் நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜெல்லாம் புசி ஆனந்த் தலைமையில் தான் இணைஞ்சார். கேட்டே உடைச்சிட்டு உள்ளே போனாங்க. அப்போ அந்த எண்ணிக்கை அப்படியே இங்கே வருங்கிறது தான் எதிர்பார்ப்பாங்க. நீங்கள் சொல்கிறத பார்த்தா இடைத்தேர்தலில் ஒரு மினி தேர்தல் நடக்கும். ஆமாம், கட்டாயமாக அது மினி தேர்தலில் தான் இருக்கும். இளைஞர்கள் எல்லாருமே சொல்லுங்க, திமுகவினர் சொல்லுவாங்க, அவ்வளோதான். இளைஞர்கள் அல்ல அது அதை கணக்கில் எடுத்துக்க முடியாது. இல்லை, பொதுமக்கள் என்ன நினைக்கிறாங்க அவ்வளோதான், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ தாவேக்காவை சேர்ந்தவர்கள் விஜய் செய்கிற எல்லாவற்றையும் சரின்னு தான் சொல்லுவாங்க. அதே மாதிரி திமுகவை சேர்ந்தவர்கள் உதயநிதியோ அல்லது முன்னாள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களோ சொல்வதை சரின்னு தான் சொல்லுவாங்க. ஆனால் இது ரெண்டையும் கவனித்து கொண்டிருக்கிற மக்கள் என்ன நினைக்கிறாங்கங்கிறது தான் ரொம்ப முக்கியமானது. அப்போ அவங்க நினைப்பதற்கு ஏற்ற ஒரு ஒரு ஸ்டைலை நீங்கள் கொண்டு போகணும் சட்டமன்றத்தில். இப்போ இவ்வளவு தூரம் தொடர்ந்து விமர்சனம் பண்ணும் பொழுது நீங்கள் ரொம்ப நாகரிகமான முறையில் பதிலடி கொடுக்கணும். இப்போ முதல்வர் விஜய் அவர்களை பொறுத்தளவுக்கு சட்டமன்றத்திலோ அல்லது பொது வெளியிலேயோ அநாகரிகமாக பேசுகிறவர்களை உடனுக்குடனாக கூப்பிட்டு கண்டிக்கிறார். அவர் வார்த்தைகளில் ஒரு நாகரிகம் வேணுங்கிறத அவர் தொடர்ந்து வலியுறுத்துகிறாரு. இப்போ நான் பேரை சொல்ல விரும்பலை, தாவேக்காவுக்காக தொடர்ந்து மேடைகளில் பேசி வந்த ஒரு நபருக்கு இன்னும் பொறுப்பு வழங்கப்படலை. யாருக்கோ பொறுப்பெல்லாம் கொடுத்தாங்க, அவர் கொடுக்கப்படவே இல்லை. என்ன காரணம் அப்படின்னு நான் இப்போ ரீசெண்டாக விசாரிக்கும் போது ஒரு முக்கியமான நபர் ஒருத்தர் ஒரு தகவல் சொல்கிறார். அவர் எங்கேயோ ஒரு மீட்டிங்கில் பேசும் பொழுது இதே முன்னாள் முதல்வர் குறித்து பேசினதை விஜய் அவர்கள் ரசிக்கலை, ரொம்ப தரந்தாழ்ந்து பேசிட்டாரு. உடனடியாக மறுநாள் அவரை வர சொல்லி ரொம்ப வான் பண்ணி, இப்படிலாம் பேசியிருந்தீங்கன்னா நீங்கள் கட்சியிலே இருக்க வேணா கிளம்புங்க அப்படிங்கிற அளவுக்கு வான் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் தன்னுடைய கட்சிக்காரர்கள் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிறாரு. அப்போ இதே நாகரிகத்தை சட்டமன்றத்தில் அவர்கள் தொடர்ந்து செஞ்சுட்டு இருந்தாலே போதும். ஏன்னா இன்றைக்கி சட்டமன்றம் நேரடியாக ஒளிபரப்பு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ இதை எல்லாமே மக்கள் பார்க்கும்போது பாடுறா இவ்வளோ கேவலமாக அவங்க பேசுகிறாங்க, ஆனாலும் இந்த தம்பிங்க ரொம்ப அழகாக அதை டீல் பண்ணுறாங்களே, பதிலுக்கு பதில் அசிங்கமாக திட்டாமல் ரொம்ப கவனமாக அதை டீல் பண்ணுறாங்களே நினச்சிட்டாலே போதும். அதுதான் உங்களுடைய பலம். தலைமை அப்படி நினைக்கும் பொழுது கீழே இருக்கிற தொண்டர்களும் அல்லது எம்எல்ஏக்களும்
அப்படி நினச்சி செயல்படுவது தான் சரியானது. அப்போ திமுக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி இளைஞர்கள் இப்படிலாம் பேசுறது அந்த தலைமையை குறிக்குதுன்னு எடுத்துக்கலாமா சார்? அவங்க எப்படியோ அந்த மாதிரி தான் இவங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? திமுக சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி நிறைய பேர் இருக்காங்க திமுகவில், அது அவங்களுடைய ஸ்டைல். அதே மாதிரி அதிமுகவிலையும் நிறைய பேர் இருக்காங்க. பட் இன்னைக்கு வந்து ஒரு இளைஞர் சக்தியாக வந்திருக்கிற இந்த கூட்டம் இது வந்து அந்த அளவுக்கு தரந்தாழ்ந்து போகுமான்னா போகாது. அவங்க ரீல்ஸ் போடுவாங்க, ஆடுவாங்க, அதெல்லாம் வேற. ஆனால் ஒரு தரந்தாழ்ந்து ஒரு மிக கேவலமாக பேசி அதில் சந்தோஷம் அடைகிற கூட்டமானா கிடையாது. இது நாகரிகமான கூட்டம் தான். அதே மாதிரி இப்போ எலெக்ஷனுக்கு முன்னாடி விஜய் அவர்களுக்கு சப்போர்ட் பண்ண இளைஞர்கள்லாம் வந்து தற்கொலைன்னு விமர்சனம் பண்ணாங்க, ரீல்ஸ் அரசியல் பண்ணுறாங்க அப்படின்னு வந்து சொன்னாங்க. ஆனால் அதே தான் இன்னைக்கு வந்து திமுக இருக்கக்கூடிய இந்த ஜென்சி மீட் அப்படின்ற பேரில் இவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னும் போது அவங்கள பார்த்து காப்பி அடிக்கிறாங்களா அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லை சார்? இன்றைக்கி அரசியலே மாறி போச்சுங்க. இப்போ அடிக்கடி ஒரு கேள்வி கேட்குறாங்க, அவர் என்ன சிறைக்கு சென்றாரா, போராட்டம் செய்தாரா, அம்சால கைதானாரா எல்லாம் கேட்குறாங்க. அதெல்லாம் பழைய ஸ்டைலுங்க. இன்றைக்கி அதெல்லாம் தேவையில்லைங்கிறேன் நான். இங்கே மக்கள் பிரச்சனையை எங்கே வைக்கணும், எங்கே பேசுனா சரியாகும், அவ்வளோதான். இதற்காக ரோட்டில் நடக்காத ஒரு விஷயத்துக்காக போராடுறதுங்கிறது முதல்ல தவறு. இப்போ நீட்டு பிரச்சனை இருக்குல்ல, நீட்டை ஒழிக்க முடியாதுங்கிறது திமுகவுக்கு தெரியாதா, அதிமுகவுக்கு தெரியாதா, அல்லது தாவேகாவுக்கு தான் தெரியாதா? தெரியும். ஆனால் இங்கே அரசியல் பண்ணுறதுக்கு நீட்டுங்கிறது ஒன்று தேவைப்படுது. அப்போ நீட்டுக்காக போராடுவதோ நீட்டுக்காக கைதாவதோங்கிறது பம்மாத்தி. எந்த காலத்திலும் நீட்டை மத்திய அரசு ஒழிக்கவே ஒழிக்காது. இதுதான் உண்மை. அப்படி இருக்கும்போது உங்களுக்கு தெரிஞ்சுட்டே ஒரு போராட்டம் பண்ணுறது இருக்குல்ல, இதுதான் மக்களை ஏமாத்துகிற வேலைங்கிறேன். அதை வந்து திமுகவும் அதிமுகவும் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்கு. தாவேக்கா அதை செய்யுமான்னா அவங்க ஒரு கோரிக்கையாக கொடுக்குறாங்க, அவ்வளோதான். இது வந்து ஒருவேளை நாளைக்கு அவங்க பெரிய திரட்டி பெரிய போராட்டம் நடத்தி அதுக்கெல்லாம் பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. ஏன்னா இப்போ க்ரௌட் வந்து நம்ம பார்க்குறோம், ஜென்சின்றாங்க எல்லாமே அன்டில்ஸாக இருக்காங்க அப்படின்னும் போது இது வந்து ஆர்டிஃபிஷியலாக கிரியேட் பண்ணக்கூடிய கூட்டமா இல்லை வந்து திமுக மீது அன்புல இருக்கக்கூடிய இளைஞர்கள் வராங்களா? ஆக்சுவலாங்க நீங்கள் இளைஞர் சக்தி எங்கே அதிகமாக இருக்குன்னா இன்றைக்கி தாவேக்கால தான் இருக்குது. அது கண்கூட நமக்கு தெரியுது. நீங்கள் சோஷியல் மீடியாவில் நீங்கள் காணொலியாக பார்த்தாலும் சரி, ஸ்கிரிப்டாக பார்த்தாலும் சரி, இளைஞர் சக்திங்கிறது வந்து பெரும் சக்தியாக இங்கே இருக்குது. இதே இளைஞர்கள்னு சொல்லிக்கிட்டு மற்ற கட்சிகளில் இருக்காங்க, நாங்களும் ஜென்சி டீம் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பட் அவங்களுடைய சிந்தனை செயல்பாடுகள் ஆள் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதை தாண்டினவங்கள தான் இருக்காங்க. ஸ்டாலின் அவர்களே இப்போ 50 வயசை தாண்டின பிறகுலாம் இளைஞரணி தலைவராக இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்களுடைய ஃபார்முலாவை தானே அவங்க தொடர்ந்து கடைபிடிப்பாங்க. ஸோ அதனால் அங்கே இருக்கிற எல்லாருமே வந்து ஜென்சி கிட்ஸ் அண்ணா கிடையாது, அதில் பல 2K கிட்ஸும் இருக்காங்க. அண்ட் அதே மாதிரி சார் இப்போ அதிமுகலேருந்து இன்னொருத்தர் வந்து விலகி இருக்காரு. இப்போ முன்னால் விலகின விஜயபாஸ்கரும் சரி, இப்போ விலகின விஜயபாஸ்கரும் சரி, இன்னும் எந்த கட்சியில் போய் சேர போகிறோம் அப்படின்றத சொல்லலை. அதே மாதிரி விஜயபாஸ்கர் வந்து முன்னாடி ரிசைன் பண்ணிட்டாரு. அவரும் இன்னும் தாவேகா சைட்லேருந்து அவருக்கான அந்த க்ரீன் சிக்னல் இன்னும் கொடுக்கப்படலை அப்படின்ற மாதிரி தகவல்கள் இருக்குது. விஜய் அவர்கள் வாண்டடாகவே இதை வந்து ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காரு. என்ன ரீசன் அவங்க இன்னும் வேறு கட்சியை சேராமல் இருக்கிறது? அதில் என்ன காம்ப்ளிகேஷன் அப்படின்னா, அமைச்சர் ஆனந்த் அவர்களுடைய தலைமையில் நீங்கள் இணைங்க அப்படிங்கிறது தான் தலைமை சொல்கிற கட்டளையாக இருக்குது. பட் இவங்க 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா, எங்களுக்கான மரியாதை எங்களுக்கு வேணும், நாங்கள் வந்து முதல்வர் விஜய் அவர்கள் முன்னால் தான் சேருவோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஸோ அதற்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு. அதில் ஒரு பிரம்மாண்டமான விழா செஞ்சு ஏற்பாடு பண்ணி அதில் வந்து இவங்க 2 பேரும் இணைவதாக ஒரு திட்டம் இருக்குது. ஸோ அதனால் முதல்வர் நீங்கள் பார்த்துருக்கலாம், முன்னாள் அமைச்சர் கடம்பூர் ராஜெல்லாம் புசி ஆனந்த் தலைமையில் தான் இணைஞ்சார். கேட்டே உடைச்சிட்டு உள்ளே போனாங்க. பட்டு இவங்க 2 பேருமே